பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டத்தில் இருக்கிறது. சென்னையை பொறுத்தளவிற்கு கடந்த ஒரு வாரமாகவே மாலை நேரத்தில் அதிகமாக மழை பொழிவு பெய்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக சென்னை மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வைரல் தொற்று அதிகமாக இருப்பதாக மருத்துவத்துறையிலிருந்து தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக பேசுவதற்காக குழந்தைகள் நல மருத்துவர் ஐஸ்வர்யா நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் மேடம். பொதுவாக இந்த வெயில் காலம் முடிந்து மழை காலம் தொடங்கும் போது அந்த ஆரம்ப காலகட்டத்தில் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி அந்த சளி பிடித்தல் காய்ச்சல் வருவது எல்லாம் வழக்கம்தான். ஆனால் இந்த வடகிழக்கு பருவமழை காலம் இன்னும் தொடங்கவில்லை. அந்த தென்மேற்கு பருவமழையும் இறுதி கட்டத்தில் இருக்கு. மழையும் அதிகப்படியான மழை மாலை நேரங்களில் வந்து கொண்டுதான் இருக்கிறது. இதன் காரணமாக குழந்தைகளுக்கு அதிகமான வைரல் ஃபீவர் இருப்பதாக நிறைய கேசஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் சரி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் நிறைய கேசஸ் வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதற்கான முக்கியமான காரணம் என்ன? வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம தமிழ்நாட்டில் இல்லை சென்னையில் சரி வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் யூஸ்வலாக இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன் இந்த மழைக்காலமில் தான் ஆரம்பிக்கும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் டிசம்பர் ஜான்வரி தான் பீடியாட்ரிக்குக்கே பீக் சீசன். பட் இந்த வாட்டி நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஜூலைலேருந்தே நிறைய கேசஸ் பார்க்குறோம். H1 முக்கியமாக H1N1 கேசஸ்ன்னு சொல்லுவோம். இது ஒரு கைண்ட் ஆஃப் வைரல் இன்ஃப்ளூயன்ஸா இன்ஃபெக்ஷன்ஸ். கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் 1500 கேசஸ் கிட்ட H1N1 ரிப்போர்ட் ஆயிருக்கு. குழந்தைங்களுக்கு அண்ட் அடல்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே சேர்த்து. இது இப்போ ஏன் இந்த வருஷம் அதாவது 2026 2026 கொஞ்சம் சீக்கிரமாவே ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஜூலைல இருந்தே நான் சொன்ன மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். இதோட ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம ரெயின்ஃபால்ஸ் இப்போ கொஞ்சம் நிறையவே பாக்குறோம். ஈவினிங் டைம்ஸ்ல நிறைய ரெயின்ஃபால்ஸ் பாக்குறோம். அது இல்லாம குழந்தைங்களோட ஸ்கூல் சீசன் மெயினா நிறைய கேசஸ் ஸ்கூல்ல இருந்து ரிப்போர்ட் ஆகுறது தான். ஸோ குழந்தைங்களோட ஸ்கூல் சீசன் நிறைய கன்ஜஸ்டட் பிளேசஸ் ஒரே இடத்துல நிறைய கேதரிங்ஸ். ஸோ இதனால நிறைய H1N1 கேசஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் H1N1 அப்படின்னாலே உடனே பேனிக் ஆகணும் இல்லை உடனே நம்ம பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ இருக்கிற நிறைய ப்ரிவென்டபிள் இதுலயும் சரி அண்ட் எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட்லயும் சரி H1N1 இப்போ நல்லா கண்ட்ரோல்டாவே இருக்கு அண்ட் இட் இஸ் மோஸ்ட்லி ரொம்ப செல்ஃப் லிமிட்டிங்கா இருக்கு. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி மச் அபவுட் திஸ். நிச்சயமா இந்த சீசன் மாறும் பொழுது அதிகமான காய்ச்சல் சளி பரவுவதற்கு மிக முக்கியமான காரணம்னா என்ன மேடம்? சீசன் மாறும் போது டிரான்சிஷன் சீசன் சொல்லுவோம். அதாவது இப்போ நம்ம சென்னை பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் கிளைமேட். முதல்ல ரொம்ப ஹாட்டான வெதர்ல இருந்தோம். மேலாம் பாத்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம் ஹாட் வெதர்ல இருந்தோம். இப்போ இது டிரான்சிஷனல் சீசன். அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹாட்ல இருந்து இப்போ நமக்கு ஓரளவுக்கு கோல்டு இல்லைன்னா கூட ஓரளவுக்கு அந்த மழைக்காலம் அந்த ஈவினிங் டைம்ல பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் கொஞ்சம் டிராப் ஆகுது. ஸோ யூஸ்வலாவே இந்த டிரான்சிஷனல் சீசன்ல வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு ரொம்ப ப்ரிடாமினன்ட் அதாவது ரொம்ப பிடிச்ச சீசன் சொல்லுவோம். வைரலுக்கும் சரி பாக்டீரியலுக்கும் சரி. ஸோ இந்த மாதிரி டைம்ல குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கூல்ஸ்ல அண்ட் ஈவன் இந்த மாதிரி நிறைய இப்போ பாத்தீங்கன்னா ஆடி மாசம் முடிஞ்சு நிறைய மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய கெட் டுகெதர்ஸ் நிறைய கேதரிங்ஸ் நடக்கிற சீசனும் இது, ஃபெஸ்டிவல் சீசனும் இது. ஸோ இந்த மாதிரி டைம்ல வைரல் அண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் எஸ்பெஷலி வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப காமனா வரும். நிச்சயமா குழந்தைகளுக்கு வரக்கூடிய இந்த வைரஸ் காய்ச்சலில் இருந்து பெற்றோர்கள் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கையோடு நம்ம இருக்கணும்? வந்ததற்கு பிறகு என்ன செய்யணும்? வருமுன் எப்படி காக்கணும்? ஸோ முதல்ல பேரண்ட்ஸ்க்கு நான் ஒரு பீடியாட்ரிஷனா என்ன சொல்ல விரும்புவேன்னா முதல்ல பேனிக் ஆக வேண்டாம். பட் அதே சமயத்தில் ரொம்ப அலர்ட்டா அவேரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதுல இருந்து நீங்க குழந்தைங்களை பாதுகாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் திங் பார்க்கறது குழந்தைங்களுக்கு ஹேண்ட் ஹைஜீன். சுத்தமா கை வாஷ் பண்றது, ஹேண்ட் ஹைஜீன், ப்ராப்பர் நியூட்ரிஷியஸ் ஃபுட் அண்ட் நல்ல ஹைட்ரேஷன், நல்ல தண்ணி குடிக்கிறாங்களா அப்படின்றத பார்த்துக்கணும். ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைங்க மெயினா அந்த ஸ்கூலுக்கு அனுப்புறது. அதாவது ஒரு சிக்கா இருக்கிற குழந்தை ஒரு ஃபீவர் அடிக்குது ஒரு கோல்டு காஃபோட நிறைய பேரண்ட்ஸ் அந்த குழந்தைய ஸ்கூல்ல அனுப்புறத நான் டெய்லி ப்ராக்டிஸ் பார்க்குறேன். அது கட்டாயம் ஒரு தப்பான விஷயம். உங்க குழந்தைக்கு ஒரு ஹை கிரேட் ஃபீவரோ இல்லை ஒரு சளியோ இருமலோ இருந்ததுன்னா கட்டாயம் அந்த குழந்தைய வீட்டில் பார்த்துக்கணும், ஸ்கூல் அனுப்பக்கூடாது. பிகாஸ்
வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் எஸ்பெஷலி குழந்தைங்களுக்குள்ள ரொம்ப காமனா பரவும். மூணாவது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தடுப்பூசிகள். இப்போ வந்து இயர்லி ஷார்ட்ஸ் ஆஃப் வேக்சின்ஸ் வருது. ஃப்ளூ வேக்சின், இன்ஃப்ளூயன்சா வேக்சின்ஸ்னு சொல்லுவோம். இந்த தடுப்பூசி எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் கொடுக்குறாங்க. ஸோ உங்க பீடியாட்ரிஷியன் கிட்டயோ இல்ல ஜெனரல் பிசிஷியன் கிட்டயோ இதை பத்தி பேசுனீங்கன்னா எந்த டைம்ல உங்க குழந்தைங்களுக்கு அந்த தடுப்பூசி எடுத்துக்கலான்றத அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ கட்டாயம் இயர்லி ஷார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளூ வேக்சின்ஸ் குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் போட்டுக்கிட்டா கண்டிப்பா H1N1 மாதிரி மற்ற வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் கிட்ட இருந்தும் நம்ம கண்டிப்பா அதோட பெரிய பாதிப்புல இருந்து வர தாக்கத்தை கம்மி பண்ணிக்கலாம். நிச்சயமா இந்த H1N1 அப்படின்னு பெயர் கேட்கும்போது கண்டிப்பா பெற்றோர்களுக்கு சற்று பயம் இருக்கதான் செய்யும். இந்த H1N1 பாதிப்புனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும், அதுல இருந்து எப்படி நம்ம மீண்டு வரலாம்? ஸோ H1N1 நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து இப்போ முன்னாடி வந்து அது ஒரு பேனிக்கிங்கான ஒரு விஷயமா இருக்கலாம். பட் இப்போ வந்து நிறைய எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஃப்ளூ வேக்சினேஷன்ஸ்னால இப்போ அது ரொம்ப செல்ஃப் லிமிட்டிங்காக தான் இருக்கு. ஜென்ரலா இதோட அறிகுறிகள் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹை கிரேட் ஃபீவர், நல்ல 103, 104 காய்ச்சல்லாம் இப்போ நிறைய ஓபியில பார்க்குறோம். கண்டினியூஸ் ஃபீவர், பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ ஜுரம் மருந்து கொடுத்தாலும் ஜுரம் அடங்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ தட்ஸ் ஒன் சிம்டம். ரெண்டாவது அதிகப்படியான சளி, இருமல், உடம்பு வலி, தலைவலி வரும். அண்ட் சில குழந்தைங்களுக்கு கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் சிம்டம்ஸ்னு சொல்லுவோம். டயரியாஸ், வாமிட்டிங், அந்த மாதிரி அறிகுறிகளும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் வந்து உங்க குழந்தைங்க கிட்ட நீங்க நோட்டீஸ் பண்றீங்கன்னா கட்டாயம் பேனிக் ஆக வேண்டாம். பட் உங்க பீடியாட்ரிஷியன் கிட்ட நீங்க கண்டிப்பா ஒரு மெடிக்கல் செக் பண்ணிக்கலாம். நிச்சயமா மேடம். இந்த வெயில் காலத்திலிருந்து மழை காலமோ இல்ல ஒரு சீசன்ல இருந்து இன்னொரு சீசனுக்கு மாறும்போது பொதுவாகவே நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கக்கூடிய பெரியவர்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, எளிதாக தொற்று பரவுவது ஒரு வழக்கமான ஒன்றாக மாறிவிட்டது. இந்த சீசன் டிரான்சாக்ஷன் மாறும் பொழுது என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும்? அந்த ஹை நியூட்ரிஷன் ஃபுட் மட்டும் இல்லாம நம்ம சூழ்நிலைகளையும் எப்படி நம்ம முன்னெச்சரிக்கையோடு பாதுகாக்கணும்? ஓகே. ஸோ ஜென்ரலா இப்போ நான் சொன்ன மாதிரி டிரான்சிஷன் சீசன்ல இருக்கும். அதாவது ஒரு சம்மர்ல இருந்து ஒரு பீக் சம்மர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெயின்ஃபால் சீசன் கிட்ட நுழையிரும். முதல்ல இன்ஃபெக்ஷன்ஸ் குழந்தைங்களுக்கு சளி, இருமல், ஜுரம்னா அது வெறும் வைரல்னு கிடையாது. இப்போ டெங்கு, சிக்கன் குனியா அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸும் இருக்கு. ஒரு பேரண்டா இல்ல வீட்டில் நீங்க அடல்ட்ஸ் இருக்கீங்கன்னா கண்டிப்பா வாட்டர் ஸ்டாக்னேஷன்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. கவர்மெண்ட்டும் அதை எப்போதும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ உங்க வீட்டை சுத்தி வாட்டர் ஸ்டாக்னேஷன் இருந்ததுன்னா உங்க வீட்டில இருந்தும் சரி இல்ல கவர்மெண்ட் கிட்ட நீங்க அதை வந்து தெரியப்படுத்தலாம். ஸோ அது வந்து டெங்கு ஆர் சிக்கன் குனியா அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸை பரவ விடாம தடுக்கும். அது இல்லாம நான் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு நியூட்ரிஷியஸ் ஃபுட், பேலன்ஸ்டு டயட், அவுட் சைட் ஃபுட், அதிகபட்சமா வெளியில போய் ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது, வெளியில போய் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறது, ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறது, அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் அண்ட் அவுட் சைட் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி ரெயின்ஃபால் சீசன்ல உங்க வீட்டில் என்ன வாட்டர் யூஸ் பண்ணாலும் சரி அதை முடிஞ்ச அளவுக்கு பாயில் பண்ணி கூல் பண்ணி கொடுக்கறது கட்டாயம். இந்த மாதிரி சீசனல் இன்ஃபெக்ஷன்ஸ் எஸ்பெஷலி வைரல் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்ல இருந்து குழந்தைய நம்ம கட்டாயம் பாதுகாத்துக்கலாம். நிச்சயமா மேடம். குழந்தைகளுக்கு பரவக்கூடிய வைரல் ஃபீவர், H1N1 வைரஸ் என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா எப்படி இருக்கலாம், வந்ததற்கு பிறகு என்னென்ன மாதிரியான மருத்துவம் செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தவங்க. உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக செலவு செய்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி மேடம்.